அதாவது காரமாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. மேகி இருந்தது, அப்புறம் 2 முட்டை இருந்துச்சு. சரி ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வைஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆல்ரெடி நான் முட்டையை அது மாதிரி எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் வதக்கிடுங்க. கேப்சிகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட தக்காளி சேர்த்து நல்லா வதக்க விட்டுடலாம். நான் இன்னொரு அடுப்பில் சுடு தண்ணி காய வச்சு மேகியை ஊற வச்சுருக்கேன். அது நல்லா ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு தக்காளி வதங்கிடுச்சு. கூட நம்ம வறுத்து வச்சுருந்த எக்கை சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு 2-3 டைம் பரட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த பாக்கெட்டில் கொடுப்பாங்கள்ல மசாலா, அதை உள்ளே சேர்த்திக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கினா போதும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம நூடுல்ஸை தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு இது கூட சேர்த்திக்கலாம். காரமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறவங்க ஏதாவது சாஸ் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கோங்க. என்கிட்ட எதுவும் இல்லைங்கிறனால நான் எதுவும் சேர்த்துக்கல. தக்காளி மட்டும் கொஞ்சம் அந்த புளிப்பு சுவைக்காக சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. நம்ம மேகியை போட்டு நல்லா கிளறிட்டா நமக்கு